உசிலம்பட்டி அருகே படுகொலை செய்யப்பட்ட காவலர் உடல் அவரது சொந்த ஊரில் 21 குண்டுகள் முழங்க நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ளது. அதனை தற்போது பார்க்கலாம். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் ஜெகநாத் வழங்கிட கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். தற்போது காவலரின் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அவரது படுகொலைக்கான காரணம் என்ன? தற்போதைய கள நிலவரம் என்ன? வணக்கம். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் காவலர் முத்துக்குமார் என்பவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் உரிய நிவாரணம் வழங்க கோரி உடலை வாங்க மறுத்த உறவினர்கள் நேற்று 6 மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த சூழலில் இன்று திமுக கட்சியின் சார்பாக 5 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் எனவும் அரசின் நிவாரண நிதி மற்றும் கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்றப்படும் எனவும் உசிலம்பட்டி திமுக நிர்வாகிகள் உறுதியளித்ததை அடுத்து காவலர் உடலை உறவினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. தொடர்ந்து உசிலம்பட்டி அரசு மருத்துவமனையிலிருந்து ஊர்வலமாக சொந்த ஊரான கள்ளப்பட்டி மயானத்திற்கு காவலரின் உடல் கொண்டு செல்லப்பட்டு விருதுநகர் மாவட்டம் எஸ்பி கண்ணன் தலைமையில் காவல்துறையினர் அரசு மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து 21 குண்டுகள் முழங்க காவலரின் உடல் உறவினர்கள் முன்னிலையில் எரியூட்டப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. விரைவில் தமிழ்நாடு அரசு சார்பாக நிவாரணம் வழங்கப்படும் எனவும் திமுக வட்டாரங்கள் தற்போது தெரிவித்து வருகின்றனர். மேலும் இந்த படுகொலைக்கு சம்பந்தமான நபர்களை தனிப்படை காவல்துறையினர் அமைக்கப்பட்டு அவர்களை தேடி வருகின்றனர். விரைவில் அவர்களை பிடித்த பிறகுதான் என்ன காரணத்துக்கு அந்த கொலை நடத்தப்பட்டது என்று விவரம் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஜெகநாத். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.